கொள்ளேற்று கோடஞ்சுவனை மறுமையும் புல்லாலே ஆயமகள் கலித்தொகை. தமிழனின் இரு கண்கள் வீரமும் காதலும். வீரத்தின் அடையாளங்களில் மிஞ்சியது ஜல்லிக்கட்டு. இன்று தடை செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டல்ல, தமிழ் இன பண்பாடு. இந்தியாவின் நாட்டு மாடுகளை அழிப்பது இந்தியாவை அழிப்பது. வியப்பு மேலோங்குகிறதா? முழுமையாக கேட்பதற்கு முன் நீங்கள் நிற்கும் இந்திய மண்ணை ஒரு முறை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம். நாட்டு மாடுகளை அழிப்பதற்கான சூழ்ச்சி என்பது இன்று தொடங்கியதல்ல. அதற்கான தொடக்க புள்ளி வைக்கப்பட்டது 1760. இந்தியாவிற்கு ராபர்ட் கிளைவின் வருகை 1755. தமிழகத்தில் அவனை புருவமுயர்த்த வைத்தவை இரண்டு. ஒன்று நமது குருகுல கல்வி, மற்றொன்று தமிழனின் விவசாய நுணுக்கம். தமிழனின் வளர்ச்சி அவனை உறுத்தியது. அவன் நாட்டை சார்ந்து நாம் வாழ அவன் செய்த முதல் சூழ்ச்சி விவசாயத்தின் கண்கள் ஊசி ஏற்றுவது செய்தான். அதுதான் பசுவதை கூடங்கள். 1760 அது ஒரு இயக்கமாக முடுக்கிவிடப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 30,000 பசுக்களை கொன்று குவித்தது அந்த இயக்கம். 1, 2 என்று தொடங்கிய பசுவதை கூடங்கள் 1910ஆம் ஆண்டு 350 உயர்ந்தது. எந்த ரசாயன உதவியுமின்றி மாட்டுச் சாணத்தையும் சிறுநீரையும் பயன்படுத்தி குழிக்கு 71 படி அரிசி விளைவித்த தமிழன் முதன்முறையாக தடுமாறினான். அந்த இடைவெளியில் இந்தியாவில் இறக்குமதியாகின வெளிநாட்டு ரசாயன பொருட்கள். அதே சமயம் காங்கேயம் காளைகளும் அவைகளின் விந்தணுவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. 1929ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாட்டிற்காக காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற காலம் அது. பசுவதை கூடங்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இந்தியா சுதந்திரம் வாங்கும் நாள் அனைத்து பசுவதை கூடங்களும் மூடப்படும் என்றார் தேசப்பிதா. பசுவதை கூடங்களை அடைப்பதே என் முதல் வேலை என்றார் ஜவஹர்லால் நேரு. இந்தியா சுதந்திரம் அடைந்தது, பொருளாதார வளர்ச்சியும் அடைந்தது. ஆனால் 350 இருந்த பசுவதை கூடங்கள் 30,000 உயர்ந்தது. தில்லியில் மட்டும் 11,000 பசுவதை கூடங்கள். இவை பொன்னால் பொறிக்கப்பட வேண்டியவை. மணிக்கு 10,000 பசுக்களை கொள்ளும் திறனுடன் ஓங்கி நின்றது இயந்திரவியல். அதை சுத்தம் செய்ய நாளொன்றிற்கு முகத்தல் அளவை 1,00,000 முறை குனிந்தது. அன்று வைத்த தீ இன்றும் அணையவில்லை. இன்றைய பொருளாதார நிலவரப்படி புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்த மாடுகளின் எண்ணிக்கை 720 லட்சம். இவை இந்த பாழாய் போன மனித இனத்திற்கு ஆண்டொன்றிற்கு தரும் உழைப்பு 3624 கோடியே 16,10,738.255 குதிரை திறன். அதன் கழிவுகள் தரும் மின்சார உற்பத்தி மூலம் இந்தியாவிற்கான வருமானம் ஆண்டொன்றிற்கு 1,83,000 கோடி. தமிழகத்தில் மட்டும் பால் சந்தையில் ஆண்டொன்றிற்கு 3,50,000 லட்சம் கோடி புழக்கம். மாட்டுச்சாணத்தின் மூலம் மட்டும் 20,000 கோடி ரூபாயும் விறகுக்காக வெட்டப்படும் 5 லட்சம் மரங்களும் சேமிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் காளைகளும் பசுக்களும் முழுவதுமாக கறிக்காகவும் தோலுக்காகவும் தனிநபர் சுயநலத்திற்காகவும் கொல்லப்பட்டார். இனி நம் நாட்டில் விவசாயம் செய்ய 73 லட்சம் இழுபொறிகள் வேண்டும். அதற்கான முதலீடு ரூபாய் 2 லட்சம் கோடி. அந்த இழுபொறிகளுக்கான எரிபொருள் செலவு ஆண்டொன்றிற்கு ரூபாய் 1,16,375 கோடி. இந்த எரிபொருட்களின் புகை மட்டும் ஓசோன் படலத்தை முத்தமிடுமா? இந்த செலவுகளும் வேதனைகளும் ஒருபுறம் இருக்க, ஆண்டொன்றிற்கு தமிழகத்திற்கான வருவாய் இழப்பு நம் காங்கேயம் காளை பிரேசிலில் 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? திராவிட மக்களே, பொறுமையாக கூறிக்கொள்ளுங்கள். நாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அல்ல, கடைசி தலைமுறை விவசாயிகள். இங்கே
இப்பொழுது தமிழ் கலாச்சாரம் அழிந்து விட்டது என கூறும் இன துரோகிகளுக்கு இங்கே ஒன்று சொல்லிக்கொள்ள விளைகிறோம். எந்த தமிழனும் தங்கை உறவு முறையில் இருப்பவளை திருமணம் செய்து கொள்வதில்லை. தமிழனின் கடைசி மூச்சுள்ளவரை தமிழ் கலாச்சாரம் வாழ வைப்போம். பட்டுப்பூச்சியை கொன்று பட்டுடுத்தி பன்றி கொழுப்பில் முகப்பூச்சு தடவி எம் பசுவை கொன்று அதன் தோலுரித்து செருப்பணிந்து தொலைக்காட்சியின் முன்பு நின்று பசுவை காப்போம் என வெட்கமின்றி நீ பேசும் குழுகுறையால் தமிழ் மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருவனின் ரத்தமும் கொதிக்குதடா. காளை என் பிராணி அல்ல, என் வீட்டில் ஒருவன். எம் விரல் கொண்டே எம் கண்ணை குத்தும் உன் சூழ்ச்சிகள் நிலைபெறாது, விலைபெறாது. வீரம் மறந்து வீரியம் குறைந்து வேற்றான் சூழ்ச்சியால் விவசாயம் துறந்து வெட்டியான் வேலை பார்ப்பவனல்ல தமிழன். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி. ஓ தாயின் வயிற்றிற் பிறந்தோர் தம்முட் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கது வேண்டும். எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம். புல்லடி மைத்தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு கிணிமணம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். நீங்கள் நிற்கும் இந்திய மண்ணை ஒரு முறை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள். தமிழன் என்ற உணர்வுள்ளவன் வாழும் மட்டும் தமிழ் கலாச்சாரம் அழிவதில்லை. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.